சுவாமி நமது பாலவண்ண மணிகண்ட சுவாமிகள் புத்தகத்தில் அறிவுரையை வழங்குவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பனுமாக ஆசானும் ஈசனுமாக இருக்கின்ற நான் வணங்கும் தெய்வத்தின் பிம்பங்களாக அவரின் அம்சமாக என் முன்னால் அமர்ந்திருக்கும், சபையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேரில் பாத கிரமங்களுக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த ஒரு சில காரியங்களை செய்வதற்கு முன்னால் அதனால் வரும் கஷ்டங்கள் எத்தனை, நஷ்டங்கள் எத்தனை, அது நம்முடைய உழைப்பு எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை தரும் என்பதையெல்லாம் சிந்தித்து மக்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உத்வேகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து பல இன்னல்களை சந்தித்து அதன் பின் இந்த ஊரை விட்டு வெளியேறி பாரத தேசத்தின் பல பகுதிகளை சென்று அறிந்து ஒரு அலையும் துறவியாக வீர துறவியாக திரும்பி இந்த தாய் மண்ணிற்கே வந்து தன்னுடைய கல்வி, தன்னுடைய உழைப்பு, தான் பெற்ற ஆற்றல், அறிவு அத்தனையும் நமது வட்டாரத்தை சார்ந்த மக்களை சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தனது கடமையை தெளிவாக சிந்தித்து செயலாற்றுகின்ற வீரத்துறவி அருமை சகோதரர் சுவாமி கார்த்தியானந்த சரஸ்வதி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியும் ஒரு வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இரண்டாவதாக என் முன்னால் வந்து அமர்ந்திருக்கும் ஈசனின் பிம்பங்களாகிய நீங்கள் எத்துணை கஷ்டங்களுக்கு இடையிலும் உங்களுடைய ஓய்வு பெற்ற ஒழுங்கான ஒரு நேரம் இல்லாத இந்த காலகட்டத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பகவத்கீதை எனும் ஒரு அரிய பொக்கிஷத்தை படித்து அதை புரிந்து அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை ஊக்குவித்தவைக்கு என்னுடைய மனமார்ந்த. இனி அடுத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி என்று விட்டால் இன்ப நிலை தானே தந்தையும் வராது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இதை நான் செய்கிறேன், இதை எப்படியும் செய்வேன், இது என்னுடைய பணி என்று தன் நலம் கருதால் கர்ம யோகியாக வாழ்கின்ற திரு சுவாமி கார்த்தியானந்தா சரஸ்வதி அவர்களின் இந்த முயற்சிக்கு நீங்கள் அத்தனை பேரும் தான் சாட்சி. குழந்தைகளுக்கு பகவத்கீதை பிரச்சார அறக்கட்டளை மூலமாக கிடைக்கின்ற இந்த அறிவு என்பது அவர்களுக்கு ஒரு சாதாரண பொழுதுபோக்காக சிலர் நினைக்கலாம். ஏனென்றால் பல இடத்தில் நாம் கேட்கும் பொழுது அந்த ஆளுக்கு வேற வேலையில ஒரு கூட்டத்தை கொண்டு தெரிகிறார். ஏனென்றால் அந்த ருசியை, அந்த சுவையை அறியாதவர்கள் அவர்கள். இன்றைக்கு சுவாமிகள் எழுதியிருக்கக்கூடிய இந்த வட்டார வழிபாடுகள் இதை பற்றி மட்டுமே நான் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் பேச நினைத்தால் சில பிரசங்கியார்கள் மாதிரி மைக்கை கடித்து திட்டுவது. ஸோ எனக்கும் நேரம் இருக்காது, உங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நான் பேசிட்டே இருக்கேன். எனக்கு முன்னால் பேசிய பெரியவர்கள் சமூகம் சார்ந்த, நமது இன்றைய சூழல் சார்ந்த அறிவுரைகளை நிறையவே சொன்னார்கள், அருமையாக சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள். அதற்குள் செல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் நமது கிராம தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் என்று கொச்சைப்படுத்தப்படுகின்ற இந்த காலத்தில் அது சம்பந்தமாக சில விஷயங்களை நான் பேச விரும்புகின்றேன். ஏனென்றால் 1991 முதல் 2007 வரை என்னுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு இடமாக சென்று காசிக்கு போனோம், கேதார்நாத் போனோம், பத்ரிநாத் போனோம், அமர்நாத் போனோம், ஜோதிலிங்கத்தை பார்த்தோம், பசுபதிநாதரை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு திரும்பி வந்தார் போவாங்க.
உன் குலதெய்வம்னா உனக்கு இனிஷியேட். நீ படிச்சது ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இனிஷியேட் வந்துச்சு உன்னுடைய குலதெய்வம் தான்ங்கிறத உணரணும். அப்பதான் நான் ஒரு சாமி கோயில கட்டக்கூடிய ஒரு வாழ்வு. என்னுடைய குலதெய்வம் 900 வருஷம் முன்னாடி உள்ளது. 2 பனைமரத்துக்கு கீழே வெறும் 1.5 அடி கல்லாக இருந்தது. எனக்கு மனதுக்குள்ள ஒரு சின்ன வரி. என்ன வரி அப்படின்னா, நாம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், ஆனா நம்ம குலதெய்வம் 1.5 அடியே தான். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வைத்திருந்தோம். நாம் என்ன செய்யறோம்? எதுவுமே செய்யல. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு செய்தால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல அந்த வழிபாட்டுக்கு உள்ள நான் போகிறோம். போறப்பதான் தெரிஞ்சது நம்மளுடைய பண்பாடு நாகரிகமும் தொலைஞ்சே போச்சு. ஏனென்றால் ஒவ்வொரு காலத்துல ஒரு கொடை விழான்னு ஒன்று நடத்தக்கூடிய சமயத்துல நமது சமுதாயத்தை சார்ந்த சமுதாயம் என்பது நாம் ஜாதியையோ மதத்தையோ பேசவில்லை. நாம் வாழும் இடத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடி தன்னுடைய சங்கடத்தை, சந்தோஷத்தை, இன்பத்தை, லாபத்தை, நஷ்டத்தை பங்கெடுத்து கூட ஒரு இடமாக நமது கோயில்கள் இருந்திருக்கிறது. இவர்களால் கொச்சைப்படுத்தக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு இன்று அது காணாமல் போய்விட்டது. அன்று அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவருக்கு ஒரு லாபம் நஷ்டம் நடுவருமானால் அந்த கோவிலை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் தங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்தார்கள். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவர்களை தாங்கி பிடிக்கும் தூண்களாக ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் இன்று காணாமல் போய்விட்டது. போனதற்கு காரணம் என்னவென்றால் குலதெய்வ வழிபாட்டை நாம் மறந்து விட்டோம். சிவன் கோவிலுக்கு போவதோ, பிள்ளையார் கோயிலுக்கு போவதோ, முருகன் கோயிலுக்கு போவதோ தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பெற்ற தகப்பனை நிந்தித்து விட்டு வெளியில் இருக்கும் சித்தப்பனை சென்று வாருங்கள் என்று அழைப்பது போலதான் சிறு தெய்வ வழிபாடு என்று ஒதுக்கப்பட்ட நம்முடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இல்லாத ஒருவன் தான் சென்று அடைய வேண்டிய வழியை சங்கடப்பட்டு தான் சென்று அடைய முடியும். ஆனால் எவன் ஒருவன் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறானோ அவனுக்கு அதுவே வழிகாட்டியாக சென்று சேர்க்கும் என்பது மட்டும்தான் உண்மை. முக்தி நிலை என்பது எங்கோ இருக்கிறது நாம் தேடுகிறோம். வாழும் போது இதுதான் என்னது, இது என்னுடையது அல்ல என்ற வெறுப்பு இல்லாமல் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் என்று பல யோகங்களை பிரித்து பேசினார்கள். பக்தி யோகம் ஒன்று மட்டும்தான் உங்களை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த வழியில் அந்த இடத்திற்கு எளிதாக கொண்டு சேரும் என்பது என்னுடைய கருத்து. பக்தி யோகத்திற்குள் இருக்கும் பொழுது என்ன செய்கின்றோம்? நாம் நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இறைவனுக்கு செய்வது நம்மை சார்ந்தவர்களுக்கு செய்வது என்று நினைக்கிறோம். இதைத்தான் எல்லா பெரியவர்களும் சொன்னார்கள், கிரந்தங்கள் சொன்னன, புராணங்கள் சொன்னன. ஆனால் இந்த வழியில் நாம் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். யாம் பெற்றதை யாம் எம்மை சார்ந்த எல்லோரும் பெற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறோம் அந்த மார்க்கம் மட்டுமே பக்தி மார்க்கம் என்று சொல்கிறோம். என்னுடைய கருத்துக்கள் சிலருக்கு முரண்பாடாக கூட தெரியலாம். ஆனால் உண்மை இதுதான். நிதர்சனமாக நான் கற்றுக்கொண்ட என்னுடைய அனுபவத்தின் மூலம் என்று சிலர் சொல்வார்கள். அந்த அனுபவம் அவருக்கு மட்டுமே பொருத்தும், நமக்கு. தேவாரமும் திருவாசகமும் திருமுறைகள் 12 பாடுவார்கள், கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இறைவனை சென்றடைய அது ஒரு வழியாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதுதான் வழி என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறேன். நீங்களே மாணிக்கவாசகராகவும் திருநாவுக்கரசராகவும் அப்பராகவும் சுந்தரராகவும் ஏன் மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? நீங்கள் நீங்களாகவே இருங்கள். ஏனென்றால் நீங்களும் இறைவனின் குழந்தைகள் தான். உங்களிடமும் இறைவனின் அம்சங்கள் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் உங்களை மட்டும் ஆய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டு நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுதே தெரியும் நீங்கள் தான் இறைவன். இறைவன் வெளியில் வேறு எங்கும் இல்லை. இந்த பண்பாடு, இந்த நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தந்ததுதான் இந்த காமதேவ வழிபாடு. அப்பொழுது சொல்லுவதுன்னா வட்டார வழிபாடுகள் என்று ஏன் வந்தது? வட்டார வழிபாடுகள் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கும் நாம் இடம் மாறி செல்வோமே. ஆனால் அங்கு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கின்றன, மொழியில் சில மாற்றங்கள் இருக்கின்றன, உச்சரவில் சில மாற்றங்கள் இருக்கின்றன.
10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மாற்றம் வருமையானால் ஒரு மாவட்டத்திற்கு எத்தனை மாற்றங்கள்? அப்பொழுது அங்கு நடந்த சில நிகழ்வுகள், அங்கு நடந்த சில அதிசயங்கள் அந்த ஊரை சார்ந்த அந்த வட்டாரத்தை சார்ந்த மக்களிடம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த மாற்றம் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடுக்கு நாம் ஏற்றுக்கொண்டோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமையானால் லிங்க வழிபாடு, அது உருவ வழிபாடு. அப்ப அது உருவ வழிபாடுன்ற மாதிரி நிறைய இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க பிரதிஷ்டை சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க பிரதிஷ்டை இருப்பது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்மளுடைய முன்னோர்களால் மட்டும்தான் நம்மை புரிந்து கொள்ள முடியும். இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் பாலமே அந்த முன்னோர்கள் தான் என்று நான் சொல்கிறேன். நம்மளுடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் இன்னை தெய்வமாக நின்று நம்மளை வழிநடத்துவது என்று சொல்கிறோம். ஞானிகள் என்ன சொன்னார்கள்? சமாதி வழிபாட்டுக்குள்ள சென்றார்கள். சமாதி வழிபாட்டுக்கு ஏன் சென்றார்கள்? அந்த ஆத்மா அங்கே அழிவில்லாமல் இருக்கிறது, உன்னை அழிவற்ற நிலைக்கு கொண்டு செல்லும் அந்த வழியில் நீ நடந்தால் அவரை போலவே நீயும் மாறுவ. இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டோம். எங்க குலதெய்வம், எங்க வீட்டில் இருக்கிற எங்க முன்னோர்கள், எங்க முன்னோர்கள் எங்களை வழி நடத்துவாங்க. அங்க எங்க போவாங்க, அங்க நாங்களும் போவோம். ஆனால் இந்த வழிபாட்டில் செல்லும் பொழுது நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மளால் நல்ல காரியங்கள் நிறைய செய்யும். ஒரு குழந்தைக்கு படிப்பதற்கு வசதி இல்லை, வசதி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் செய்வார்கள். ஒரு வீட்டில் சாப்பாட்டு வெளியில கோவிலில் இருந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்வார்கள். ஒரு கோயில், ஒரு குடும்பம், அந்த கோவில் நடக்கும் அந்த குடும்ப காரியங்கள் அத்தனையுமே ஒற்றுமையாக செய்யும் பொழுது ஒரு ஊர் செயல்பட்டால் அதை சார்ந்த அடுத்த ஊர் செய்யாது. ஏனென்றால் எடுத்துக்காட்டு அந்த ஊரை பார்ப்பார்கள். இந்த ஊரில் சென்றால் இந்த கோவிலில் என்னென்ன மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிறார்கள், அப்போ நான் ஏன் செய்யக்கூடாது? வட்டார வழிபாடுகளில் கிராம தெய்வங்கள் வழிபாடுகள் சிறக்குமே. ஆனால் நாம் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். மாற்றம் ஏன் வரும் அப்படின்னு சொன்னால் கஷ்டங்களிலும் சந்தோஷங்களிலும் நஷ்டங்களிலும் லாபத்திலும் ஒத்துழைத்து உடனிருக்க ஒரு கூட்டம் வரும். சமுதாயம் மனித சமுதாயம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இன்று ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இல்லாமல் போவதற்கு காரணமே இந்த கிராம தெய்வ வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய நமது மூதாதைய வழிபாடு இல்லாமல் போனதுதான். ஸோ சாமிகள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களும் அவர்களுடைய சிறப்புகள் என்னென்ன மாதிரி அந்த வழிபாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஏன் செய்யப்பட்டது. ஒரு எடுத்துக்காட்டு, சொல்லமாட சாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா பந்தம் எடுத்து ஆடுவாங்க. சொல்லமாட சாமி கோயிலில் போயிட்டுன்னா பூக்குடி இறக்குவாங்க. சொல்லமாட சாமி கோயிலில் போயிட்டுன்னா அறுவாள் வச்சிருப்பாரு. சொல்லமாட சாமி கோயிலில் போயிட்டு வச்சுன்னா வல்லையம் வச்சிருப்பாரு. எடுத்து வச்சிருக்காரு. பஞ்சபூதங்கள் கூடிய அந்த 5 மணியும் மேலே இருக்கக்கூடிய ஈட்டி இருக்கக்கூடியது. அப்போ அடியில் இருக்கக்கூடிய அந்த கூர்மையான பாகம் அந்த குண்டலினியோட அடிப்பாகம். அந்த 5 மணிகளுக்கு அந்த 5 சக்கரத்தை தாண்டி மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோதி ரூபத்துக்கு வந்தால் நீ தான் நான் தான் நீ, இதை காட்டக்கூடியதான் அந்த வல்லையம். நமக்கு என்ன குத்திட்டு யாரை கொல்ல வச்சிருக்க மாதிரி இருக்கு. கருணாமூர்த்தியார் அந்த தெய்வம் கொலை செய்யிருக்கா அப்படி இல்லை. ஆனால் சொல்லி சொல்லி பயப்படுத்தி வச்சுட்டாங்க. சொல்லமாட சாமி கோயில் படங்கள் போயிடாங்க. இசைக்கு அவள் ஒரு தாய், தாய்னா அவள் ஒரு கருணாமூர்த்தி. எதை வேண்டுமானாலும் நமக்கு செய்வாள், ஆனால் எந்த கேடும் செய்ய மாட்டாள். என்ன சொல்லி வச்சுக்கோம்? இசைக்கணும் கொண்ட போயிடாத, பகல்ல 12 மணிக்கு போயிடாத, சாயங்காலம் 6 மணிக்கு போயிடாத, காலையில் 12 மணிக்கு கொண்டு வருவான். என்னைக்கு பெற்ற தாய் அவள் கையில குழந்தை வழி இருக்கா, உங்களை குழந்தையாக பார்க்கக்கூடியவர். அவளை பற்றி யாரும் தெரியும். சொல்லமான சாமி கொண்ட போயிடுச்சுன்னா அங்கேயும் அடித்து கொண்டுருவான். கோயில் சுடுகாடு கொல் புலி தோல் நல்லாது. சிவனுக்கு கோயில் சுடுகாடு கொல் புலி தோல் நல்லாது. தாயின்றி தந்தமில்லை. தாயும் தந்தையும் இல்லாத ஒருவர், ஆனால் கல்லில் இருந்து வந்த ஒரு தூள் மணல், அதில் இருக்கும் அணுவுக்கும் தகப்பனாக, ஆனால் அவனுக்கு தகப்பனும் தாயும் அந்த தெய்வத்தையாக சுடலை ஈசன் அப்படின்னு நம்ம கூப்பிட்டுருக்கோம். அப்போ சுடலை எப்படி உக்கிரமான தெய்வம், மோசமான தெய்வம், கற்பிக்கப்பட்டது அந்த மாதிரி. ஏனென்றால் நாம் அந்த மடமைக்குள்ள அந்த மூட நம்பிக்கைக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பிறர் சந்தோஷமாக வாழ முடியுங்கிறதுனால இந்த வழிபாடு உன்னதமான வழிபாடு, உயர்ந்த வழிபாடு என்ன சொன்னாங்க? சிறு தெய்வ வழிபாடு ஒதுக்கினாங்க.
அப்போ சாமிகள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல அந்த ஒவ்வொரு வழிபாடுகளுடைய முக்கியத்துவத்தையும் அதன் உன்னதத்தன்மையும் தெரிஞ்சிருக்கு. இந்த புத்தகம் உங்களால் ஒரு தடவை படிக்கப்படும் போது வாசிக்கப்படும் போது இல்லை. இந்த வாசிக்கிறது படிக்க நிறைய வித்தியாசம். படித்தல், உணர்ந்து வாசித்தல். உணர்ந்து நீங்கள் இதை வாசிப்பீர்கள், ஆனால் படிப்பீர்கள், ஆனால் உள்வாங்குவீர்கள், ஆனால் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம் என்பதை நீங்கள் உணர்ந்து இதன் உள்ளால் போகும்போது ஒரு சில இடங்களில் தன்னுடைய சொந்த கருத்துக்கள் விசாரித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் துறவியால் சொல்லியிருப்பார். சில நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கும். ஏன்னா அவருடைய கருத்து அவருடைய வழியை காமிக்கும். அப்போ மதத்தை மாற்றுகிறதா இல்லை பிற மதம் சார்ந்தவர்கள் நான் யாரையும் பெருத்தம் பேச விரும்புகிறேன். ஏன்னா என் தகப்பனை நான் உணர்ந்தால் பிறர் சொல்லி அவன் நான் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லையா. கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. என் தகப்பன் யார், என் தகப்பனின் குணம் என்ன என்பதை பிறர் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை இல்லை. அந்த பண்பாடு உள்ளவன் தான் இருக்கு. இவையே மாறணும். இவரை மாற்ற யாரால முடியும்? நிச்சயமாக முடியாது. ஒரு மாபெரும் கடல், இந்த கடல்ல எது வேணாலும் வந்து கடக்கலாம். வெயிலையும் தாக்கத்திலையும் கொஞ்சம் நீர் ஆவியாகி போகலாம். ஆனா அதனால கடல்ல இருக்க அளவுல குறையுமா? நிச்சயமாக குறையாது. அதை காப்பாற்ற வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் இயற்கையை அதை நிறைய மாற்றி கொண்டு வரும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நான் நடத்தும் ஒரு கோயில்ல எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களும் வராங்க. ஏன்னா அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க மாட்டேன். இங்க வந்தாலும் தீர்வு கிடைக்கணும். திரும்பி வராங்க. 3 தலைமுறைக்கு போடுது, 4 தலைமுறைக்கு போடுது. நிறைய சாட்சியம் இருக்கு. அப்போ எங்க போனாலும் திரும்பி வர வேண்டிய இந்த உலகம் உருண்டை எங்க ஆரம்பித்தனோ அங்கதான் திரும்பி வராங்க. அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் போகணும் இல்லை, என்னைக்கு வேணாலும் போங்க. சுற்றி இருக்கவங்க அங்கே போயிட்டு உனக்கு எதுக்கு பாயசம் வச்சோம், எதுக்கு பொங்கல் வச்சோம், எதுக்கு சோறு போடணும், சாமி சாப்பிட்றக்கா? நிச்சயமாக கிடையாது. இப்போ எங்கள் கோயில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு முதல் வியாழக்கிழமை, அப்போ இன்னைக்கு முட்டை முருங்கைக்கீரை கிடைக்கும். 2வது வியாழக்கிழமை, அப்போ இன்னைக்கு எப்படி கோழி கிடைக்கும். ஆனால் நாங்கள் சுத்தமாக செய்வோம், நாங்கள் எதிர்க்கிழமை. 3வது வாரம் இன்னைக்கு முட்டையும் 7 வகை காயையும் 5 வகை கீரையும் கிடைக்கும். இன்னைக்கு கடைசி வியாழக்கிழமை, இன்னைக்கு நிச்சயமாக ஆடு கிடைக்கும். ஒரு குழந்தைகள் கூட இதுக்காக வேண்டிய வர ஆரம்பிச்சு இன்னைக்கு சளிச்சு போயிடாங்க சாப்பிட்டு. முதல்ல நாம செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கணும் வச்சுக்கலாம், நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு காலகட்டம் வந்து ஆட்டோடு அவருக்குள்ள ஒரு நிறைவு வரும். எப்ப நிறைவு வருமோ சலிப்பு வரும். சலிப்பு வரும் வெறுப்பு போயிடுவாங்க. நீங்களாக யாரையும் கட்டாயப்படுத்தாங்க. இறச்சி திங்காதீங்க, முட்டை திங்காதீங்க, மீன் திங்காதீங்க, என்ன வேணாலும் திங்க. உங்களுக்கு எது தோணும் எல்லாமே உங்களுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டது. உங்களுக்கு என்னைக்கு மனசுக்கு அது கொடுக்குறேன்னு தோணும் அன்னைக்கு விட்டு எதுனால சைவத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஆகாரத்தை கைகூடிய சமயத்தில் ஜெய்சே போஜன் வைசே எந்த மாதிரி நீங்க ஆகாரங்களை உள்வாங்கி இருக்கிறோம் அதை போலவே உங்களுடைய குணாதிசயங்களை சொன்னாங்க. உங்களுக்கு பொறுமை வேணும், அமைதி வேணும், நல்ல எண்ணம் வேணும், ஒருத்தரை இன்னொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருமித்த கருத்து வேணும் அப்படின்னு சொல்ல சமயத்தில் இந்த ஆகாரம் அதற்கு ஒரு நிலவானதாக. ஆனால் உடல் உழைப்பு மட்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் வந்து வேக வைக்காத பொருட்களை சாப்பிடுறதுன்னா தலைவலிகள். அப்போ யாருக்கு புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுதோ, யாருக்கு கொழுப்பு சத்து அதிகமாக தேவைப்படுதோ அவங்க அதை சாப்பிட்டு வேற வழியே கிடையாது. அதை தவறு சரின்னு சொல்றது யாருக்கும் தகுதியும் கிடையாது, அறிவுரையும் கிடையாது. ஏன்னா நான் என்னவோ அதுதான் நானாக இல்லாத இருக்கு நினைக்கிறது தப்பு. யாராக இருந்தாலும் நீயாக இதற்கு நான் எல்லாத்தையும் சொல்லிவிட ஒரு வார்த்தை. ஏனென்றால் நீயாக படைக்கப்பட்ட நீயாகவே புதன் யாருக்காக ஒன்றும் நீ பிறராக மாற நினைக்கிறார். ஏன்னா உன்னுடைய தனிப்பண்பு, உன்னுடைய தனிப்பண்பு உன் பெயரால் உனக்கு படைக்கப்பட்டது. நீதான் நீ. உன்னால என்ன முடியுச்சுன்னா எல்லாமே முடியும். ஏன் முடியவில்லை அப்படின்னா நீ யாரை கொடுத்து நீ யார் என்று தெரிந்து கொண்டு நினைக்கிறாயோ அப்போ நேர குலதெய்வத்தை உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்து உட்கார்ந்து கண்ணன் போயிட்டு ஐயா நான் யார், எனக்கு பணிக்கப்பட்ட பணி என்ன, நான்
சங்கடத்துல எல்லாம் சந்தோஷத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சங்கடம், சந்தோஷம், லாபம், நஷ்டம் நம்ம மனிதனுடைய எண்ணங்கள். நாம நினைத்தது சாதகமா நடந்தா என்ன நினைக்கிறோம்? சந்தோஷப்படுறோம். நினைச்சது நடந்த மாதிரி நடந்துச்சா சரி அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறோம். தோல்வி வெற்றி எதுவும் கிடையாது. சந்தோஷம், சங்கடம் எதுவுமே கிடையாது. நிகழ்வுகள் நடந்துகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு சங்கடமோ சந்தோஷமோ வரக்கூடிய காலத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுருக்கோம். எது வேண்டும் என்றாலும் வரட்டும் பார்க்கலாம். வந்துடுச்சு, இதுவும் கடந்து போகும். அது பாட்டு வரும். சந்தோஷமானது சங்கடமானது உங்களை நிச்சயமாக பாதிக்காது. இந்த மனநிலைக்கு நாம வந்தோம்னு சொன்னா கஷ்டப்படுத்துறவங்க கஷ்டப்படுத்துவாங்க. அதாவது சகோதரரை பற்றி மாதிரி கஷ்டப்படுத்தி அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா நாம கஷ்டப்படுறாங்க. இந்த மனநிலைக்கு எல்லாரும் வரணும்னு சொன்னா ஒரே வழிபாடு நாம குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். ஏன்னு சொன்னா அங்க கொஞ்சம் நம்ம மனசு கலங்கினா கூட ஏப்பா ஏன் ஒரு மாதிரி உனக்கு என்ன ஆச்சு, ஒரு இடப்பா நாம உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. எங்கேயாவது சிவன் கோயிலுக்கு போய் யாரும் கேட்கறத பார்ப்போம். நீங்க 1001 போயிருக்கீங்க. ஆனா நீங்க அத்தனையிலும் நீங்களும் ஒண்ணு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் அங்க உங்களுக்கு மதிக்கப்படும். அந்த உணர்வுகளுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். அதனால தயவு செய்து ஒரு நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி குடும்ப கோயிலுக்கு போங்க, உட்காருங்க, எதையாவது செய்யுங்க. பாவப்பட்ட எவ்வளவு ஏதாவது உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. 1000க்கு 5000க்கு ஒன்று சொல்லவே வரணும். ஒரு கை சோறு கொடுங்க. ஒரு கை சோறு கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய பண்பாடும் நாகரிகமுமே அன்னம் பாதிக்கிறது தான். அடிப்படையான தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம் கொடுக்கக்கூடாது. நாம யாரும் சொல்லிக்கீங்க. ஆனால் உணவு கொடுக்கலாம், உடுக்க உடை கொடுக்கலாம், பழைய துணிகள் எடுத்துட்டு போங்க. நம்ம குடும்பத்தை சார்ந்த உடையெல்லாம் எதுவுமே இருக்காங்க. அந்த குடும்பத்தை மட்டும் அந்த நம்ம குடும்ப கோயிலை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அது தன்னைத்தானே அக்கம் பக்கத்துக்கு பாடணும். இந்த இடத்துல இப்படி செய்றாங்க, இந்த இடத்துல இப்படி செய்றாங்க, இப்படி செய்தால் என்ன நடக்கும் சொல்லிய கருத்து புரிஞ்சுமா புரியலன்னு தெரியும். ஒரு 80% என்ன பார்க்குறாங்க, 20% சொந்த கதை பேசுறாங்க. இதுதான் நம்ம ஒரு பெரிய விஷயம். இதே இன்னைக்கு ஒரு பிற மரத்தை சார்ந்த ஒருத்தர் உட்கார்ந்து நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சிருக்கேன். யாராவது இந்த கருத்தை பேசிக்கலாம் வாழவே மாட்டாங்க. எல்லாருமே முட்டை போடுறதுன்னு என்ன சொல்றோம்னா அதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டேங்க. இதுதான் நம்ம மதத்திற்கு சோதனம். இதுதான் நம்ம மதத்திற்கு சோதனம். எவ்வளோ வந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தேவைக்கு காது கேட்குது. ஆனா எனக்கு முக்கியமான வேலை வேற இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்துட்டு 2 மணி நேரம் பேசினாலும் சரி அந்த முட்டை போட்டு தான் உட்காந்துருப்பான். அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து கேட்கணும். அப்படி அதை நம்ம தெளிவாக கேட்போம். ஆனால் இங்கே நான் சொல்லிட்டு அங்கே கவலையாக பேசிட்டு ஒருவேளை அதுலேயும் ஒரு கருத்து இருக்கு. நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பேச தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு நான் என்னை இனி தயார்படுத்துகிறேன். ஆனால் ஒரு 80% கேட்குறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சரிதானே? யாரெல்லாம் பேசுங்க அவங்க சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. 80% கேட்குறாங்க. ஆனால் 20% அவங்களுக்குள்ளே என்னமோ கருத்துக்களை பேசுகிறாங்க. இந்த கருத்துக்கள் நான் இங்கே பேசுறதுக்கு இப்போ மட்டும்தான். ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் பேசுகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் பேசக்கூடிய மேடைகள் குறவுதான். இது சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா குலதெய்வம் பெற்ற தாயையும் தகப்பனையும் மதிக்காம எங்க போய் எதை செய்து எதையும் சாதிக்கிற மாட்டாங்கிற அடிப்படை உண்மை ஏற்படுத்தலாம். அப்போ தாயும் தகப்பனும் வந்தது குலதெய்வ வழிபாட்டு இருக்கு. அந்த குலதெய்வத்தை மதிக்காம எந்த வழியில போனாலும் முக்கிய கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு துறவிகள் இருக்கிறான், ஞானிகள் இருக்கிறான், அத்தனை பேருமே போய் பாருங்க. அவங்க தன்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும் அதை தெளிவாக செய்துட்டு கூட நிலைமை வந்துட்டாங்க. நாம பார்க்கலாம் பக்கத்து நிலையில் இருக்காங்க. பக்கத்து நிலையில எல்லாரும் தான் இருக்கீங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன்னு சொன்னா யாரோ சொல்லலாம், யாரோ ஒரு நபர் சொல்லலாம். அவரு தகப்பனுக்கும் தாய்க்கும் மகனா இருக்காரு, சகோதரிக்கு அண்ணனா இருக்காரு, தம்பிக்கு அண்ணனா இருக்காரு, அண்ணனுக்கு தம்பியா இருக்காரு. ஒரு
குலதெய்வ வழிபாடு இல்லாத ஒருவன் தான் சென்று அடைய வேண்டிய வழியை சங்கடப்பட்டு தான் சென்று அடைய முடியும். ஆனால் எவன் ஒருவன் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறானோ அவனுக்கு அதுவே வழிகாட்டியாக சென்று சேர்க்கும் என்பது மட்டும்தான் உண்மை. முக்தி நிலை என்பது எங்கோ இருக்கிறது நாம் தேடுகிறோம். வாழும் போது இதுதான் என்னது, இது என்னுடையது அல்ல என்ற வெறுப்பு இல்லாமல் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் என்று பல யோகங்களை பிரித்து பேசினாலும் பக்தி யோகம் ஒன்று மட்டும்தான் உங்களை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த வழியில் அந்த இடத்திற்கு எளிதாக கொண்டு சேரும் என்பது என்னுடைய கருத்து. பக்தி யோகத்துக்குள் இருக்கும் பொழுது என்ன செய்கின்றோம்? நாம் நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இறைவனுக்கு செய்வது நம்மை சார்ந்தவர்களுக்கு செய்வது என்று நினைக்கிறோம். இதைத்தான் எல்லா பெரியவர்களும் சொன்னார்கள், கிரந்தங்கள் சொன்னன, புராணங்கள் சொன்னன. ஆனால் இந்த வழியில் நாம் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். யாம் பெற்றதை யாம் எம்மை சார்ந்த எல்லோரும் பெற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறோம் அந்த மார்க்கம் மட்டுமே பக்தி மார்க்கம் என்று சொல்லுவோம். என்னுடைய கருத்துக்கள் சிலருக்கு முரண்பாடாக கூட தெரியலாம். ஆனால் உண்மை இதுதான். நிதர்சனமாக நான் கற்றுக்கொண்ட என்னுடைய அனுபவத்தின் மூலம் என்று சிலர் சொல்வார்கள். அந்த அனுபவம் அவருக்கு மட்டுமே பொருத்தும், நமக்கல்ல. தேவாரமும் திருவாசகமும் திருமுறைகள் 12 பாடுவார்கள், கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இறைவனை சென்றடைய அது ஒரு வழியாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதுதான் வழி என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீங்களாகவே இருக்கிறேன். நீங்களே மாணிக்கவாசகராகவும் திருநாவுக்கரசராகவும் அப்பராகவும் சுந்தரராகவும் ஏன் மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? நீங்களாகவே இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்களும் இறைவனின் குழந்தைகள் தான். உங்களிடமும் இறைவனின் அம்சங்கள் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் உங்களை மட்டும் ஆய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டு நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுதே தெரியும் நீங்கள் தான் இறைவன். இறைவன் வெளியில் வேறு எங்கும் இல்லை. இந்த பண்பாடு, இந்த நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தந்ததுதான் இந்த காமதேவ வழிபாடு. அப்பொழுது சொல்லுவதுன்னா வட்டார வழிபாடுகள் என்று ஏன் வந்தது? வட்டார வழிபாடுகள் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கும் நாம் இடம் மாறி செல்வோமே. ஆனால் அங்கு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கின்றன, மொழியில் சில மாற்றங்கள் இருக்கின்றன, உச்சரவில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் மாற்றம் வருமே. ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு எத்தனை மாற்றங்கள் இருக்கு? அப்பொழுது அங்கு நடந்த சில நிகழ்வுகள், அங்கு நடந்த சில அதிசயங்கள் அந்த ஊரை சார்ந்த அந்த வட்டாரத்தை சார்ந்த மக்களிடம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த மாற்றம் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு என்று நாம் ஏற்றுக்கொண்டோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம், லிங்க வழிபாடு, அது உருவ வழிபாடு. அப்ப அது உருவ வழிபாடு என்ற பாடத்தில் நிறைய இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க பிரதிஷ்டை சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க பிரதிஷ்டை இருப்பது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்மளுடைய முன்னோர்களால் மட்டும்தான் நம்மை புரிந்து கொள்ள முடியும். இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் பாலமே அந்த முன்னோர்கள் தான் என்று நான் சொல்கிறேன். நம்மளுடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் இன்னும் தெய்வமாக நின்று நம்மளை வழிநடத்துகிறது என்று சொல்கிறேன். ஞானிகள் என்ன சொன்னார்கள்? சமாதி வழிபாட்டுக்குள்ள சென்றார்கள். சமாதி வழிபாட்டுக்கு ஏன் சென்றார்கள்? அந்த ஆத்மா அங்கே அழிவில்லாமல் இருக்கிறது, உன்னை அழிவற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த வழியில் நீ நடந்தால் அவரை போலவே நீயும் மாறுவ. இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டோம். எங்க குலதெய்வம், எங்க வீட்டில் இருக்கிற எங்க முன்னோர்கள் எங்களை வழி நடத்துவாங்க. அங்க இங்க போறாங்க, அங்க நாங்களும் போவோம். ஆனால் இந்த வழிபாட்டில் செல்லும் பொழுது நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மளால் நல்ல காரியங்கள் நிறைய செய்யும். ஒரு குழந்தைக்கு படிப்பதற்கு வசதி இல்லை, வசதி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் செய்வார்கள். ஒரு வீட்டில் சாப்பாடு இல்லை, கோவிலில் இருந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்வார்கள். ஒரு கோயில், ஒரு குடும்பம், அந்த கோவிலில் நடக்கும் அந்த குடும்ப காரியங்கள் அத்தனை ஒற்றுமையாக செய்யும் பொழுது ஒரு ஊர் செயல்பட்டால் அதை சார்ந்த அடுத்த ஊர் செய்யாது. ஏனென்றால் எடுத்துக்காட்டுக்கு அந்த ஊரை பார்ப்பார்கள். இந்த ஊரில் சென்றால் இந்த கோவிலில் என்னென்ன மாதிரி நல்ல காரியங்கள் செய்கிறார்கள், அப்போ நான் ஏன் செய்யக்கூடாது?
வட்டார வழிபாடுகளில் கிராம தெய்வங்கள் வழிபாடுகள் சிறக்குமே. ஆனால் நாம் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அப்படின்னு சொன்னால் கஷ்டங்களிலும் சந்தோஷங்களிலும் நஷ்டங்களிலும் லாபத்திலும் ஒத்துழைத்து உடனிருக்க ஒரு கூட்டம் வரும். சமுதாயம் மனித சமுதாயம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இன்று ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இல்லாமல் போவதற்கு காரணமே இந்த கிராம தெய்வ வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய நமது மூதாதைய வழிபாடு இல்லாமல் போனதுதான். ஸோ சாமிகள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களும் அவர்களுடைய சிறப்புகள் என்னென்ன மாதிரி அந்த வழிபாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஏன் செய்யப்பட்டது. ஒரு எடுத்துக்காட்டு, சொல்லமாட சாமி கோயிலில் பார்த்தா பந்து எடுத்து ஆடுறாங்க. சொல்லமாட சாமி கோயிலில் போயிட்டுனா பூக்குடி இறக்குவாங்க. சொல்லமாட சாமி கோயிலில் போயிட்டுனா அருவா வச்சிருப்பாரு. சொல்லக்கூட சாமி கோயிலில் போயிட்டு எடுத்துன்னா வல்லையம் வச்சிருப்பாரு. எதுக்கு வச்சிருக்காரு? பஞ்சபூதங்கள் கூடிய அந்த 5 மணியும் மேலே இருக்கக்கூடிய ஈட்டி இருக்கக்கூடியது. அப்போ அடியில் இருக்கக்கூடிய அந்த கூர்மையான பாகம் அந்த குண்டலினியோட அடிப்பாகம். அந்த 5 மணிகள் அந்த 5 சக்கரத்தை தாண்டி மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோதி ரூபத்துக்கு வந்தால் நீ தான் நான் தான் நீ, இதை காட்டக்கூடியதான் அந்த வல்லையம். நமக்கு என்ன குத்திட்டு யாரை கொள்ள வச்சிருக்க மாதிரி இருக்கு. கருணாமூர்த்தியார் அந்த தெய்வம் கொலை செய்யிருக்கா அப்படி இல்லை. ஆனா சொல்லி சொல்லி பயப்படுத்தி வச்சுட்டாங்க. சொல்லமாட சாமி கோயில் படகுல போயிடாங்க. இசைக்கு அவள் ஒரு தாய்னா அவள் ஒரு கருணாமூர்த்தி, எதை வேண்டுமானாலும் நமக்கு செய்வாள். ஆனால் எந்த கேடும் செய்ய மாட்டாள். என்ன சொல்லி வச்சுக்கோம்? இசைக்கணும் கொண்ட போயிடாத, பகல்ல 12 மணிக்கு போயிடாத, சாயங்காலம் 6 மணிக்கு போயிடாத, காலையில் 12 மணிக்கு கொண்டு வருவான். என்னைக்கு பெற்ற தாய் அவள் கையில குழந்தை வழி இருக்கா, உங்களை குழந்தையாக பார்க்கக்கூடியவர். அவளை பத்தியாக தெரியும். சொல்லமான சாமி கொண்ட போயிடுச்சுன்னா ஐயோ அடிச்சு கொண்டுருவான். கோயில் சுடுகாடு கொல் புலி தோல் நல்லாது யார்? சிவனுக்கு. கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடு. தாயின்றி தந்தமில்லை. தாயும் தந்தையும் இல்லாத ஒருவர், ஆனால் கல்லில் இருந்து வந்த ஒரு தூள் மணல், அதில் இருக்கும் அணுவுக்கும் தகப்பனாக, ஆனால் அவனுக்கு தகப்பனும் தாயும் அந்த தெய்வத்தையாக சுடலை ஈசல் அப்படின்னு நம்ம கூப்பிட்டுருக்கோம். அப்ப சுடலை எப்படி உக்கிரமான தெய்வம், மோசமான தெய்வம், கற்பிக்கப்பட்டது அந்த மாதிரி. ஏனென்றால் நாம் அந்த மதமைக்குள்ள அந்த மூட நம்பிக்கைக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பிறர் சந்தோஷமாக வாழ முடியுங்கிறதுனால இந்த வழிபாடு உன்னதமான வழிபாடு, உயர்ந்த வழிபாடு என்ன சொன்னாங்க? சிறு தெய்வ வழிபாடு ஒதுங்கினாங்க. அப்போ சாமிகள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல அந்த ஒவ்வொரு வழிபாடுகளின் முக்கியத்துவத்தையும் அதன் உன்னதத்தன்மையும் தெரிஞ்சிருக்கு. இந்த புத்தகம் உங்களால் ஒரு தடவை படிக்கப்படும் போது வாசிக்கப்படும் போது இல்லை. இந்த வாசிக்கிறது படிக்க நிறைய வித்தியாசம். படித்த உணர்ந்து வாசிக்க, உணர்ந்து நீங்கள் இதை வாசிப்பீர்கள், ஆனால் படிப்பீர்கள், ஆனால் உள்வாங்குவீர்கள். ஆனால் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம் என்பதை நீங்கள் உணர்ந்து இதன் உள்ளால் போகும்போது ஒரு சில இடங்களில் தன்னுடைய சொந்த கருத்துக்கள் விசாரித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் துறவியாக சொல்லியிருப்பார். சில நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கும். ஏன்னா அவருடைய கருத்து அவருடைய வழியை காட்டிடும். அப்போ மதத்தை மாற்றுகிறதா இல்லை பிற மதம் சார்ந்தவர்கள் நான் யாரையும் பேசவில்லை. ஏன்னா என் தகப்பனை நான் உணர்ந்தால் பிறர் சொல்லி அவன் நான் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. என் தகப்பன் யார், என் தகப்பனின் குணம் என்ன என்பதை பிறர் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பண்பாடு உள்ளவன் தான் இருக்கு. இவையே மாறப்போம். இவரை மாற்ற யாரால முடியும்? நிச்சயமாக முடியாது. ஒரு மாபெரும் கடல், இந்த கடல்ல எது வேணாலும் கடக்கலாம். வெயிலையும் தாக்கத்திலையும் கொஞ்சம் நீர் ஆவியாகி போகலாம். ஆனா அதனால கடல்ல இருக்க அளவு குறையுமா? நிச்சயமாக குறையாது. அதை காப்பாற்ற வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் இயற்கையை அதை நிறைய மாற்றி கொண்டு வரும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நான் நடத்தும் ஒரு கோவில் எல்லா மதத்தையும் சார்ந்தவங்க வராங்க. ஏன்னா அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க மாட்டேன். இங்க வந்தாலும் தீர்வு கிடைக்கணும். திரும்பி வராங்க 3 தலைமுறைக்கு போடுது, 4 தலைமுறைக்கு போய் நிறைய சாட்சி இருக்கு. அப்போ
எங்க போனாலும் திருப்பி வர வேண்டிய இந்த உலக பொருளை எங்க ஆரம்பித்தனோ அங்கதான் திருப்பி வரணும். அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் போகணும் இல்லை, என்னைக்கு வேணாலும் போங்க. சுற்றி இருக்கவங்க அங்கே போயிட்டு எதுக்கு பாயசம் வச்சோம், எதுக்கு பொங்கல் வச்சோம், எதுக்கு சோறு போகணும், சாமி சாப்பிட்றா நிச்சயமாக கிடையாது. இப்போ எங்கள் கோயில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு முதல் வியாழக்கிழமை அப்போ இன்னைக்கு முட்டை முருங்கைக்கீரை கிடைக்கும். இரண்டாவது வியாழக்கிழமை அப்போ இன்னைக்கு எப்படி கோடை கிடைக்கும், ஆனால் நாங்கள் சுத்தமாக செய்வோம், நாங்கள் எதிர்க்கிறோம். மூணாவது வாரம் இன்னைக்கு முட்டையும் 7 வகை காயையும் 5 வகை கீரையும் கிடைக்கும். இன்னைக்கு கடைசி வியாழக்கிழமை இன்னைக்கு நிச்சயமாக ஆடு கிடைக்கும். ஒரு குழந்தைகள் கூட இதுக்காக வேண்டிய வர ஆரம்பிச்சு இன்னைக்கு சமைச்சு போயிடாங்க சாப்பிட்டு. முதல்ல நாம செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கணும் வச்சுங்களா, நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு காலகட்டம் வந்து ஆட்டோடு அவருக்குள்ள ஒரு நிறைவு வரும். எப்ப நிறைவு வரும், சலிப்பு வரும். சலிப்பு வரும், வெறுப்பு போயிடுவாங்க. நீங்களாக யாரையும் கட்டாயப்படுத்தாங்க. இறந்து திங்காங்க, முட்டை திங்காங்க, மீன் திங்காங்க, என்ன வேணாலும் திங்க. உங்களுக்கு எது தோணும் எல்லாமே உங்களுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டது. உங்களுக்கு என்னைக்கு மனசுக்கு அது பிடிக்கிறேன்னு தோணும் அன்னைக்கு எதுனால சைவத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியான ஆகாரத்தை கைகூடிய சமயத்தில் ஜெய்சே போஜன் வைசே எந்த மாதிரி நீங்க ஆகாரங்களை உள்வாங்கிறீங்களோ அதை போலவே உங்களுடைய குணாதிசயங்களை கொண்டு சொன்னாங்க. உங்களுக்கு பொறுமை வேணும், அமைதி வேணும், நல்ல எண்ணம் வேணும், ஒருத்தரை இன்னொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருமித்த கருத்து வேணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஆகாரம் அதற்கு ஒரு நெருக்கமான. ஆனால் உடல் உழைப்பு மட்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க வந்து வேக வைக்காத பொருட்களை சாப்பிடுறதுன்னா தலைவலிக்கு. அப்போ யாருக்கு புரோட்டீன் அதிகமாக தேவைப்படுதோ, யாருக்கு கொழுப்பு சத்து அதிகமாக தேவைப்படுதோ அவங்க அதை சாப்பிட்டு நேரம் வழியே. அதை தவறு சரின்னு சொல்றது யாருக்கும் தகுதியும் கிடையாது, அறிவுரையும் கிடையாது. ஏன்னா நான் என்னவோ அதுதான் நானாக எல்லாரும் இருக்கு நினைக்கிறது தப்பு. யார் யாராக இருந்தாலும் நீயாக இதற்கு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை. ஏனென்றால் நீயாக படைக்கப்பட்ட நீயாகவே பிறர் யாருக்காக வந்து நீ பிறராக மாற நினைக்கிற. ஏன்னா உன்னுடைய தனித்தன்மை, உன்னுடைய தனிப்பண்பு உன் பேரால் உனக்கு படைக்கப்பட்டது. நீதான் நீ உன்னால என்ன முடியுச்சுன்னா எல்லாமே முடியும். ஏன் முடியவில்லை அப்படின்னா நீ யாருன்னு சொல்லுங்க. நீ யார் என்று தெரிந்து கொண்டு நினைக்கிறாயோ அப்போ நேர குலதெய்வத்தை உட்கார ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து கண்ணன் போயிட்டு, ஐயா நான் யார், எனக்கு பணிக்கப்பட்ட பணி என்ன, நான் சங்கடத்தில் எல்லாம் சந்தோஷத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் சங்கடம் சந்தோஷம் லாபம் நஷ்டம் நம்ம மனிதனுடைய எண்ணங்கள். நாம் நினைத்தது சாதகமாக நடந்தால் என்ன நினைக்கிறோம், சந்தோஷப்படுறோம். நினைச்சது சந்தோஷம் நடந்தமாக நடந்துச்சா சரி அப்புறம் அதை ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறோம். தோல்வி வெற்றி எதுவும் கிடையாது, சந்தோஷம் சங்கடம் எதுவுமே கிடையாது. நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு சங்கடமோ சந்தோஷமோ வரக்கூடிய காலத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுருக்கோம், எது வேண்டும் என்றாலும் வரட்டும் பார்க்கலாம். வந்துடுச்சு, இதுவும் கடந்து போகும், அது பாட்டு போயிடும். சந்தோஷம் வந்து சங்கடம் வந்து உங்களை நிச்சயமாக பாதிக்காது. இந்த மனநிலைக்கு நாம் வந்தோம்னு சொன்னால் கஷ்டப்படுத்துறவங்க கஷ்டப்படுத்துவாங்க. அதாவது சகோதரர் மாதிரி கஷ்டப்படுத்தி அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படுறாங்க. இந்த மனநிலைக்கு எல்லாரும் வரணும்னு சொன்னால் ஒரே வழிபாடு நம்ம குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் நம்ம மனசு கலங்கினா கூட ஏன்பா ஏன் ஒரு மாதிரி உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு இடப்பா நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. எங்கேயாவது சிவன் கோயிலுக்கு போய் யாரும் கேட்கறாங்க பார்ப்போம். நீங்கள் 1001 போயிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அத்தனையிலும் நீங்களும் ஒன்று இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் அங்கே உங்களுக்கு மதிக்கப்படும், அந்த உணர்வுகளுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். அதனால தயவு செய்து ஒரு நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி குடும்ப கோயிலுக்கு போங்க, உட்காருங்க, எதையாவது ஒன்று செய்யுங்க. பாவப்பட்ட எவ்வளோ ஏதாவது உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. 1000க்கு 1 5000க்கு 1 சொல்லவே வாங்க. ஒரு கை சோறு கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய பண்பாடும் நாகரிகமுமே அன்னம் பாதிக்கிறது தான். அடிப்படையான தேவை வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, உரைவிடம்.
உறைவிடம் கொடுக்கறதுனால நாம யாரும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் உணவு கொடுக்கலாம், உடுக்க உடை கொடுக்கலாம், பழைய துணிகள் எடுத்துட்டு போங்க. நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க உடையில்லாம எத்தனையோ இருக்காங்க. அந்த குடும்பத்தை மட்டும், அந்த நம்ம குடும்ப கோயிலை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி சொன்னா அது தன்னைத்தானே அக்கம் பக்கத்தில் உள்ள பாடம். இந்த இடத்துல இப்படி செய்யறாங்க, இந்த இடத்துல இப்படி செய்யறாங்க, இப்படி செய்தால் என்ன நடக்கும்? சொல்லிய கணக்கு புரிஞ்சுமா புரியலான்னு தெரியல. ஒரு 80% என்ன பார்க்குறாங்க, 20% சொந்த கதை பேசுகிறாங்க. இதுதான் நம்ம இதில் ஒரு பெரிய விஷயம். இதே இன்னைக்கு ஒரு ஒரு பிற மரத்தை சார்ந்த ஒருத்தர் உட்கார்ந்து நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுருக்கேன். யாராவது இந்த கருத்தை பேசிக்கலாம் வாழவே மாட்டாங்க. எல்லாருமே முட்டை போடுறதுன்னு என்ன சொல்கிறோன்னா அதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டேங்க. இதுதான் நம்ம மதத்திற்கு சோதனம். இதுதான் நம்ம மதத்திற்கு சோதனம். எவ்வளோ வந்து என்னமோன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தேவைக்கு காது கேட்குது. ஆனால் எனக்கு முக்கியமான வேலை வேற இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்துட்டு 2 மணி நேரம் பேசினாலும் சரி அந்த முட்டை போட்டு தான் உட்காந்துருப்பான். அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து கேட்கணும். அப்படி அதை நம்ம தெளிவாக கேட்போம். ஆனால் இங்கே நான் வந்து சொல்லிட்டு அங்கங்கே கலவையாக பேசிட்டு ஒருவேளை அதுலேயும் ஒரு கருத்து இருக்கு. நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பேச தெரியும் நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு நான் என்னை இனி தயார்படுத்துகிறேன். ஆனால் ஒரு 80% கேட்குறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சரிதானே? யாரெல்லாம் பேசுங்க அவங்க சொல்ல எல்லாரும் சொல்லுங்க. 80% கேட்குறாங்க. ஆனால் 20% அவங்களுக்குள்ளே என்னமோ கருத்துக்களை பேசுகிறாங்க. இந்த கருத்துக்கள் நான் இங்கே பேசுறதுக்கு இப்போ மட்டும்தான். ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் பேசுகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் பேசக்கூடிய மேடைக்கு போகலாம். இது சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா குலதெய்வம் பெற்ற தாயையும் தகப்பனையும் மதிக்காம எங்கே போய் எதை செய்து எதையும் சாதிக்கிற மாட்டாங்கிற அடிப்படை உண்மையை ஏற்படுத்தலாம். அப்போ தாயும் தகப்பனும் வந்தது குலதெய்வ வழிபாட்டு இருக்கு. அந்த குலதெய்வத்தை மதிக்காம எந்த வழியில் போனாலும் முக்கிய போயிட மாட்டேன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு துறவிகள் இருக்கிறான், ஞானிகள் இருக்கிறான், அத்தனை தெரியுமே சொல்றாங்க. அவங்க தன்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும் அதை தெளிவாக செய்துட்டு தான் நிலையில் வந்துட்டாங்க. நாம பார்க்கலாம் பக்கத்து நிலையில் இருக்காங்க. பக்கத்து நிலையில எல்லாரும் தான் இருக்கீங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன்னு சொன்னா யாரோ சொல்லலாம், யாரோ ஒரு நபர் சொல்லலாம். அவரு தகவலுக்கும் தாய்க்கு மகனா இருக்காரு, சகோதரிக்கு அண்ணனா இருக்காரு, தம்பிக்கு அண்ணனா இருக்காரு, அண்ணனுக்கு தம்பியா இருக்காரு. ஒரு பெண் பக்கத்துக்கு ஒவ்வொரு எழுத்திலும் உணர்வு பூர்வமாக, அறிவு பூர்வமாக, அனுபவபூர்வமான வார்த்தைகள் தான் இருக்கு. இப்போ எங்க கிட்ட வந்து எப்படி கேட்டாங்களோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அங்கு சார்ந்த ஒவ்வொருத்தையும் கேட்டு இது எதுனால, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கக்கூடிய அத்தனை விளக்கங்களும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு எப்போ ஒரு தடவை பேசணும், எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவோம். ஆனால் இது ஒன்று வீட்டில் இருக்குன்னு சொன்னால் யார் எந்த கேள்வி கேட்டாலும் சரி அந்த கேள்விக்கு தக்க பதில் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும் ஆதாரத்தோட. இதை ஏன் செய்யணும், இது எதனால செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, என்னைக்கு செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் இதில் முடிந்த அளவுக்கு கிடைத்த தகவல்களை வைக்கும் அனுபவத்திலும் தெளிவான பதில்களை இதில் ரொம்ப நேரம் எடுத்துதான் நினைக்கிறேன். நான் பேசிட்டு இருந்தா அந்த சேனல மாதிரி மைகை கழிச்சுட்டே இருக்கேன். உங்களுக்கு நேரம் போய் அதனால பேச வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு உங்களுக்கு சிறந்தான வணக்கம். அற்புதமான வாய்ப்புரையை வழங்கிய பாலவனம் சுவாமி அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம் பகவத்கீதை போட்டிக்கு ஒவ்வொரு முறையும் சுவாமிஜி அவர்கள் பள்ளிகளுக்கு செல்லும் போது மிகவும் உறுதுணையாக இருந்த பொறியாளர் குடியரசன் அவர்கள் நிகழ்ச்சி பற்றி அவருடைய கருத்து ஓய்வு வார்த்தைகளை தருவார்கள். தேங்க்யூ. Thank you.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. அன்பார்ந்த அன்பர்களே, எனக்கு சாமிஜி 10 நிமிடம் கொடுத்திருக்காரு. இந்த 10 நிமிடத்துல இந்த பகவத்கீதை ஒப்புவித்தல் போட்டிக்காக நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல பல கருத்துக்களை அறிஞர் பெருமாக்களுக்கு வைத்தார்கள். பகவத்கீதையை பற்றி நல்ல ஒரு கருத்துரை சொன்னார்கள். ஆன்மீகம் மக்களுக்கு எவ்வளவு உகந்தது என்பதை இன்னொரு சாமி அவர்கள் சொன்னார்கள். சிறுதெய்வத வழிபாடு நாம் இந்து மதத்தை கட்டிக்காத்த ஒரு வரலாற்றை பற்றி அருமையாக அவரும் இந்த சொற்பொழிவை நடத்தினார். இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டு கழிந்த 9 வருட காலமாக இந்த பகவத்கீதை ஒப்புவித்தல் போட்டியானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏறக்குறைய 38-39 ஸ்கூல்களில் இந்த பணியானது மகத்தாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணியில் பாடுபட சேவை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு இந்த வருடம் கிடைத்தது. சாமியுடன் சேர்ந்து இந்த பகவத்கீதை ஒப்புவித்தல் போட்டிக்காக எல்லா ஸ்கூல்களுக்கும் சென்று இந்த இதழில் பங்கு பெறும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குறைந்தது 6000 குழந்தைகள் இதனை ஒப்புவிக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்கூல்களிலும் செல்லும் போது இந்த ஒப்புவித்தல் போட்டிக்கு தொடங்கும் முன்பே இந்த தியான ஸ்லோகம் பிள்ளைகள் சொல்லும் போது அந்த இடத்தினுடைய அறிவு என்னை மிகவும் மாற்றத்தை உருவாக்குகிறது. சொன்ன உடனே கையை கும்பிட்டு ஓம் பார்த்தாய பிரதிபோதினாம் பகவதாம். எத்தனையோ இந்து அறக்கட்டளைகள், எத்தனையோ இந்த மாவட்டங்கள் பயங்கரமாக ஸ்பீடாக செயல்பட்டு இருக்காங்க. ஆனா யாரும் 10 ஸ்லோகம் கூட நான் குறிப்பிட விரும்பல. எந்தெந்த சபைகள் எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இந்த ஆன்மீக அர்ப்பணிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு குழந்தைக்கு கூட 10 ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் தனி ஒரு மனிதனாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வருஷத்துக்கு 5000-6000 குழந்தைகளுக்கு இன்னைக்கு 8வது அத்தியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு இடத்திலும் இந்த அதிர்வை என்னால் உணர்ந்த முடிவது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம், பாக்கியமான ஒரு விஷயம். அன்பார்களே, தாய் தந்தர்களே, உங்களுடைய பங்களிப்பு முக்கியமானது. ஆசிரியர்கள், நிர்வாகம் மற்றும் எல்லாம் இந்த ஆன்மீக சூழ்நிலையில் உங்களை இந்த ஸ்பெஷலா சண்டேன்னு சொன்னாச்சுன்னா உறக்கத்துள்ள நாடு, இல்லைன்னா நல்ல கேள்வி படங்களாக போடுறோம், புதுசான படங்கள் ஏதாவது போடுறோம். அதை பார்த்துட்டு இன்னைக்கு இருக்க வேண்டிய நாளில் இங்கே நீங்க இதில் கலந்துக்கிட்டு நீங்க அருள் பெற்றவர்கள் எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 லட்சம் மக்கள் இருக்காங்க. எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியுமா? ஆன்மீகம் என்பது சில பக்குவமான, இல்லைன்னா கொடுப்பினை உள்ள, இல்லைன்னா கர்மங்கள் செய்தவங்களுக்கு தான் ஆன்மீகமானது கிடைக்கும். அந்த அளவில் நீங்க எல்லாம் பாக்கியவார்கள். இதில் கலந்து கொண்டு உங்களுடைய சேவையை எங்களுடன் தொடர்ந்து செய்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க, பகவத்கீதையோட ஒன்றி போயிட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எத்தனை பேர் வீட்டுல பகவத்கீதை இருக்குது? எல்லா வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீட்லயும்